தேவன் கூறுகிறார், அரியேலை பாருங்கள், தாவீது வாழ்ந்த நகரமே அரியேல். ஆண்டுதோறும் அவனது விடுமுறைகள் தொடர்ந்து வந்திருக்கின்றன. நான் அரியேலை தண்டித்திருக்கிறேன். அந்நகரம் துக்கத்தாலும் அழுகையாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் அவள் எப்பொழுதும் எனது அரியேலாகவே இருக்கிறாள். அரியேலே, நான் உன்னை சுற்றி படைகளை வைத்துள்ளேன். நான் உனக்கு எதிராக போர் கோபுரங்களை எழுப்பினேன். நீ தோற்கடிக்கப்பட்டு தரையில் வீழ்த்தப்பட்டாய். இப்பொழுது ஒரு ஆவியின் சத்தத்தைப் போல உனது சத்தம் தரையிலிருந்து எழும்புவதை நான் கேட்கிறேன். அங்கே பல அந்நியர்கள் புழுதியின் சிறு துணுக்களை போல இருக்கிறார்கள். அங்கே சில கொடூரமான ஜனங்கள் காற்றில் பறந்து வரும் பதர்களைப் போன்றுள்ளனர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உன்னை நிலநடுக்கம், இடி, பலத்த குரல், கூச்சல் ஆகியவற்றால் தண்டிப்பார். அங்கே புயற்காற்று, பெருங்காற்று, நெருப்பு ஆகியவற்றை தோன்றி அழிக்கவும் எரிக்கவும் செய்யும். அரியேலுக்கு எதிராக பல நாடுகள் போரிடும். இது இரவில் வருகிற பயங்கர கனவு போன்றிருக்கும். படைகள் அரியேலை முற்றுகையிட்டு தண்டித்தன. ஆனால் அப்படைகளுக்கு இது அத்தகைய கனமாக இருக்கும். அவர்கள் நாம் விரும்புகின்றவற்றை பெறுவதில்லை. இது பசியுள்ளவன் உணவை பற்றி கனவு காண்பது போலிருக்கும். அவன் எழும்புகிற போதும் பசியாகவே இருப்பான். இது தாகமுள்ளவன் தண்ணீர் பற்றி கனவு காண்பது போலிருக்கும். அவன் விழித்து நிற்கிற போது தாமாகவே இருக்கும். சியோனுக்கு எதிராக போரிடுகிற அனைத்து நாடுகளும் இது போலவே இருக்கும். அந்த நாடுகள் அவை விரும்புவதை பெறுவதில்லை. ஆச்சரியப்படுங்கள், பிரமிப்படையுங்கள், நீங்கள் நன்றாக குடித்திருப்பீர்கள். ஆனால் மதுவினால் அல்ல. நீங்கள் தள்ளாடி விழுவீர்கள், ஆனால் மதுவினால் அல்ல. கர்த்தர் உங்களை தூங்கச் செய்வார். கர்த்தர் உங்கள் கண்களை மூடச் செய்வார். தீர்க்கதரிசிகள் உங்கள் கண்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்கள் தலைகளை மூடுவார். தீர்க்கதரிசிகள் உங்கள் தலைகளாய் இருக்கிறார்கள். இவை நிகழும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன், ஆனால் நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய வார்த்தைகள் மூடி முத்திரையிடப்பட்ட புத்தகத்தைப் போல் உள்ளன. நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்க முடிந்த ஒருவரிடம் கொடுத்து வாசிக்க சொல்லலாம். ஆனால் அவன், என்னால் இந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது, இது மூடியிருக்கப்பட்டிருக்கிறது, என்னால் திறக்க முடியாது என்று சொல்வான். அல்லது நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாத ஒருவரிடம் கொடுத்து வாசிக்க சொல்லலாம். அதற்கு அவன், நான் இந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது, ஏனென்றால் இப்படி வாசிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்பான். எனது ஆண்டவர் என்னை நேசிப்பதாக இந்த ஜனங்கள் கூறுகிறார்கள். அவர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளால் என்னை பெருமைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களது இதயங்கள் என்னை விட்டு தொலைவில் உள்ளன. அவர்கள் எனக்கு காட்டும் மரியாதையானது மனிதர்கள் உண்டாக்கிய சட்டங்களை தாங்கள் மனப்பாடம் செய்யும் அளவுக்கு மட்டுமே இருந்தது. எனவே நான் அந்த ஜனங்களை ஆச்சரியப்படுத்த சில வல்லமை மிக்க அதிசயப்படத்தக்க செயல்களை செய்வேன். அவர்களது ஞானிகள் தங்கள் ஞானத்தை இழப்பார்கள். அவர்களின் ஞானிகள் புரிந்து கொள்ள முடியாமல் போவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் சிலவற்றையே கர்த்தரிடம் மறைக்க முயல்கிறார்கள். கர்த்தர் இதனை புரிந்து கொள்ள மாட்டார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த ஜனங்கள் இருட்டில் தங்கள் கெட்ட செயல்களை செய்கிறார்கள். அவர்கள் தமக்குள், எவரும் எங்களை பார்க்க முடியாது, நாங்கள் யார் என்று எவருக்கும் தெரியாது என கூறுகிறார்கள். நீங்கள் குழம்பி இருக்கிறீர்கள். குயவனை களிமண்ணுக்கு சமமாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு நாள் செய்யப்பட்ட பொருள் அவனை பார்த்து, நீ என்னை உண்டாக்கவில்லை என்று சொல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இது ஒரு பானை தன்னை உருவாக்கினவனிடம் நீ புரிந்து கொள்வதில்லை என்று சொல்வது போன்றாகும். இதுதான் உண்மை. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கர்மேல் மலை போன்று லீபோன் வளமான மண்ணை கொண்டது. கர்மேல் மலை ஒரு அடர்த்தியான காட்டை போன்றதாகும். புத்தகத்தில் உள்ள வார்த்தைகளை ஒரு செவினுடன் கேட்க முடியும். குருடன் இருளுக்கும் அந்நகரத்திற்கும் ஊடே பார்க்க முடியும். கர்த்தர் ஏழைகளை மகிழ்ச்சியாக்குவார். இஸ்ரவேலின் பரிசுத்தரில் ஏழையான ஜனங்கள் களிப்படைவார்கள். அற்பர்களும் கொடியவர்களும் அழிந்த பிறகு இது நிகழும். கெட்ட செயலில் மகிழ்ச்சி அடைகிற ஜனங்கள் போன பிறகு இது நிகழும். அந்த ஜனங்கள் நல்லவர்களை பற்றி பொய் சொல்கிறார்கள். அவர்கள் நீதிமன்றத்தில் வலைக்குப்படுத்த முயல்கிறார்கள். அவர்கள் அப்பாவி ஜனங்களை அழித்துவிட முயல்கிறார்கள். எனவே கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்தோடு பேசுகிறார். இந்த கர்த்தர்தான் ஆபிரகாமை விடுதலை செய்தவர். கர்த்தர் கூறுகிறார், இப்போது யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள் நாணமடைந்து வெட்கப்படுவது போவதில்லை. அவன் அவரது பிள்ளைகள் எல்லோரையும் பார்ப்பான். எனது பெயர் பரிசுத்தமானது என்று அவன் கூறுவான்.
இந்த பிள்ளைகளை நான் என் கைகளால் செய்தேன். யாக்கோபின் பரிசுத்தமானவர் தேவன் மிகவும் சிறப்புடையவர் என்று இந்த பிள்ளைகள் கூறுவார்கள். இஸ்ரவேலின் தேவனை இந்த பிள்ளைகள் மதிப்பார்கள். இந்த ஜனங்களில் பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், எனவே அவர்கள் தவறுகளை செய்வார்கள். இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் அவர்கள் தமது பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் என்கிறார்.